ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செய்திக்கலாம். அன்பின் தகப்பனே, இன்னும் மட்டுமாய் உங்க பரிசுத்தத்திலே சன்னிதானத்திலே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா தகப்பனே, நீ முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. ரேமா வார்த்தைகளாய் தேவனுடைய வார்த்தைகள் மகிமையாய் வெளிப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய், பரிசுத்த வார்த்தைகளாய், வல்லமையுள்ள வார்த்தைகளாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், உருவாக்கும் வார்த்தைகளாய், ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளாய், சுத்திகரிக்கும் வார்த்தைகளாய், சிறப்படுத்தும் வார்த்தைகளாய் மகிமையாய் வெளிப்படுவதாக. இருளின் வல்லமைகளையும் எதிரான கிரியைகளையும் நறுமூலமாக்கும்படியாய் மகிமையின் அகினியின் வார்த்தைகளாய் இறங்குவதாக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். அப்பா நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஜூலை 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுபவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தோற்றபடிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. களிப்பின் சத்தமும் சந்தோஷத்தின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சோத்திர வழிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்போல் இருந்தது போலவே இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பையே திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிக்கும்படியால் வார்த்தைகளின் படியே உம்மை மகிமைப்படுத்தி சோத்தரித்து களி கூறும்படியாய் என் தகப்பனே மகிமையும் மேன்மையுமாய் ஆசீர்வதிப்பீராக. உடனிருந்து நடத்துவீராக, விடுதலை தந்து நடத்துவீராக, உயர்வுகள் தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொந்தத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதலே நம்ம வாசிக்கலாம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தெஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம்
சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக் கொள்ளவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசி பாருங்க, ஒரு மேன்மையான அந்த அனுபவம், தரிசனம், அப்படி தேவனுடைய வெளிப்பாடு, வரப்போகிற காரியங்களை குறித்த தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னாலே என்னது? தீர்க்கமா தரிசிக்கிறது. தேவன் என்ன செய்ய போகிறாரோ வரும் காரியங்களை குறித்து முன்னமே அப்படி தீர்க்கமா அப்படி தரிசித்து அப்படி சொல்லி பேசி வார்த்தைகள் உண்டாகிறது, தரிசனங்கள் உண்டாகிறது, அப்படி காட்சிகள் போல அப்படியே தெளிவா வெளிப்படுத்தி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பாருங்க, அந்தந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது அப்படி அப்படியே நிறைவேறிட்டு வருது. நம்ம அதுதான் பரிசுத்த வேதாகமத்திலையும் தியானிக்கிறோம், அப்படியே நம்ம நடக்கிற காரியங்களையும் பார்க்கிறோம், வரலாறுகளையும் பார்க்கிறோம். தானியேல் ரொம்ப கொஞ்சம் விசேஷமான தீர்க்கதரிசி தான். அவருடைய வாழ்நாள் காலம் எவ்வளவு முந்தின காலம், கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நாட்கள் செல்லும், காலங்கள் இருக்கின்றதுனால அப்படி ஒரு முத்திரை வை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது தானியேல் புத்தகத்தின் மேலே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் சேர்த்து வாசிச்சோம்னா நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வரும் காரியங்களை, கடைசி நாட்களின் காரியங்களை சொல்லி தெளிவா காண்பித்து எழுத வைத்த காரியம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுவாரு, காலம் சமீபமா இருக்குது, முத்திரை போடாத. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேலையும் அப்படி சேர்ந்தாக்குல மாறி மாறி வாசிச்சோம்னா அப்படி பாருங்க, இதுல புரியாததெல்லாம் அதுல நல்லா புரியும், அப்படி மாறி மாறி நல்லா விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே, கால குறிப்புகளோட எவ்வளவு திட்டமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா அரசாண்ட 3ஆம் வருஷத்துல தானியேல் தீர்க்கதரிசிக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க, அவங்க தேசத்தின் மொழியின்படி நேபுகாத்நேச்சார் அப்படியே அடிமை பிள்ளைகளா பிடிச்சிட்டு வந்து அப்படியே பயிற்சி கொடுக்கும் போது பெல்தஷாத்சார், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஒரு அடிமையா இஸ்ரேல் தேசத்திலிருந்து அப்படியே பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள்ல ஒருத்தர் தான் தானியேல். தானியேல் பாருங்க, அவர் நண்பர்கள் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் கூட அவங்க வச்சதுதான். பெல்தஷாத்சார்னு எப்படி தானியேல் வச்சாங்களோ அதே மாதிரிதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற பெயர்களை அவங்களுக்கு வச்சாங்க. அவங்களுடைய உண்மையான பெயர் என்னது? அனனியா, மிஷாவேல், அசரியா. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியுமே. அனனியா, மிஷாவேல், அசரியா. 11:11 இருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அவங்க அடிமைகளும் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ராஜ குலத்துல இருந்து அவங்கள அப்படி வந்தவங்களை கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி ராஜா என்ன பண்றான், நேபுகாத்நேச்சார் அப்படி அவங்க பாஷைகளையும் மொழிகளையும் அவங்க கலைகளையும் அவங்க சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா அப்படி ஃபுல்லா கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. அதுல அப்படி கற்று தேர்ந்து பாபிலோன்ல இருந்த ஞானிகளை விட 10 மடங்கு சமர்த்தரா இருந்தாங்களாம் தானியேலும் அவருடைய நண்பர்களும்.
தேவன் அந்த அளவு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க பாருங்க, ரொம்ப அருமையான தீர்மானம். வாலிப பிள்ளைகளா அடிமையெல்லாம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்க. ஆனாலும் பாருங்க, அரண்மனையில ராஜ போஜனைகளுக்கு வேண்டாங்கிறாங்க. ஏன்? கல்தேயர் பாத்தீங்கன்னா, பாபிலோனியர் அருவருப்பான காரியங்கள் எல்லாம் புசிப்பாங்க. பன்றிக்கறிகள், இன்னும் அவங்களுடைய தெய்வங்களுக்கு பலியிடப்பட்டது. அங்கிருந்துதான் நேர அரண்மனைக்கு மாம்சம் வரும் பாருங்க. அப்படி முதலாவது பங்கு ராஜாவுக்கு அப்படின்ட்டு அரண்மனைக்கு வரும் பாருங்க. இவங்க ஐயோ, அதனால நம்ம தேவனுக்கு பிரிய இல்லாத காரியமாச்சே, தீட்டு பெற்றக்கூடாதே, என்ன செய்யறது, அடிமையா இருக்கும், வேற வழி இல்லைன்னு சாப்பிடல. அந்த மாதிரி சாப்பிட்டவங்க எவ்வளவு பேரு, இஸ்ரவேலர்களே எவ்வளவு பேர், எல்லாரும் அப்படி உறுதியா நிக்கல பாருங்க. இந்த 4 வாலிபர்களுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் அப்படி தனக்கு மேல இருக்கிற அதிகாரிகிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு இது வேண்டாம், தயவு செய்து பருப்பு காய்கறிகள் அப்படி வெஜிடேரியன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அந்த அதிகாரி பயப்படுறோம். நம்ம அத முதலாம் அதிகாரத்துல அழகா நம்ம வாசிக்கலாம். அவன் பயப்படுறோம். ஐயோ, நீங்க மத்த எல்லா வாலிபர்களும் நல்லா இருக்கும்போது நீங்க மட்டும் நல்லா இல்லைன்னா, புஷ்டியா நல்லா இதுவா கலையா இல்லைன்னா ராஜா என்ன கொண்டு போட்டுருவாரு, நான் ஒழுங்கா என் கடமையை செய்யலன்ட்டுன்னு. அப்ப தானியேல் ஞானமா கேட்பாரு. அதான் ஞானம் தேவன் கொடுக்கிற கிருபை, தயவு, ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு 10 நாள் மட்டும் கொடுங்க, சோதிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கே நல்லா தெரியலன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நாளை ஒரு தருணமா கேட்டு வாங்கிட்டு பிறகு இவங்க செட்டிக்கிறாங்க. 10வது நாள் கழிச்சு முடிஞ்ச உடனே அந்த அதிகாரியே ஆச்சரியப்படுறாரு. என்னப்பா இது, மத்தவனெல்லாம் விட நீங்க பயங்கரமா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ உங்களுக்கு தான் விசேஷமா ஸ்பெஷலா ஏதோ கொடுத்த மாதிரி இருக்குது, சரி கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க, அங்க இறைச்சி சாப்பிடுறதுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தானியேலுக்கு தேவன் ஒரு விசேஷித்த வரத்தை கொடுக்கிறாரு. தரிசனங்களுக்கு அப்படியே பொருள் சொல்ற, அர்த்தம் சொல்ற யோசேப்புக்கு இருந்தது போல அப்படி ஒரு கிருபையும் வரமும், அதே மாதிரி அநேக காரியங்களை குறித்து தரிசனங்களை பெற்று அப்படி ஒரு தீர்க்க தரிசிய அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அப்படி ஊற்றப்பட்டு ஆண்டவர் நடத்துறார். அல்லேலூயா. பாருங்க, நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு பார்க்கிறாரு, மறந்து போயிடுறாரு. பாபிலோன்ல இருக்கிற அவ்வளவு ஞானிகளையும் கூப்பிட்டு கேட்கிறாரு. மந்திரவாதிகளையும், சூனியக்காரங்களையும், ஞானிகளையும், அறிவாளிகளையும் அவர் உயர்த்தி யாரெல்லாம் பெரிய ஆளுங்கள் மதிச்சு வச்சிருந்தாங்களோ அவ்வளோ பெரிய கூப்பிட்டு அவர் என்ன கேட்கிறாரு, நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குது, நல்லா இருக்குது, அது ரொம்ப பயங்கரமா இருந்தது, அது தெய்வத்துல இருந்து வந்ததுன்றது அவருக்கு நல்லா தெரியுது. அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க அந்த கனவையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். இது நடக்கிற காரியமா யோசிச்சு பாருங்களேன். இல்ல, அடுத்தவங்க கண்ட கனவை இன்னொரு ஆள் எப்படி சொல்ல முடியும்? கனவை சொன்னா அர்த்தம் சொல்லலாம், இல்ல கனவையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு அனுப்பிடுகிறேன். அவங்களும் எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, ராஜா இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இப்படிலாம் நீங்க கேட்க கூடாது. பாருங்க, தேவன் தம் பிள்ளைகளை உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரை கொண்டு உயர்த்தணுமோ, எந்த உயரங்களுக்கு உயர்த்தணுமோ உயர்த்தியே தீருவார். ஆமென், அல்லேலூயா. அது யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ தேவனே சரியா செய்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான் நம்ம உயர்த்ததை தியானிச்சிருக்கோம் நிறைய முறை. பார்வோனுக்கு இருந்த அந்த கனவுக்கு எவ்வளோ பேர் அர்த்தம் சொல்றாங்க, அவருக்கு திருப்தி ஆகல. நம்ம யோசிப்பு சொன்ன உடனே கனவுக்கு அர்த்தம் மட்டும் இல்லை, அதுக்கு சொல்யூஷனையும் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. உடனே இவ்வளவு தெய்வ ஞானமும் ஆச்சரியப்பட்டு, இவன் அடிமை பையன், இவன் ஜெயில இருந்தவன், 2 வருஷமா ஜெயில கிடக்குறான், அதெல்லாம் யோசிக்கல. உடனே எனக்கு அடுத்து சிங்காசனத்துல மட்டும்தான் நான் மேலேடி, அதுக்கு கீழே மொத்த பேரும் உனக்கு கீழே தான், நீ கை அசைக்கிற அசைவுலதான் அத்தனை பேரும் வேலை பார்க்கணும்ட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க எந்த அளவு தேவன் அதான் அவர் ஏற்ற நேரம் வந்துச்சு. தகுதியா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா சோதரம் பண்ணி அவருக்கு பிரியமா அவர் கட்டளைகளின்படி நம்ம வாழ்ந்தா போதும். 112ஆம் சங்கீதத்துல நம்ம தியானிச்சோம்ல, அவர் கட்டளைகள்ல பிரியமா இருந்தா போதும். பாருங்க நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம இலைகளில ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல அப்படியே ஆண்டவர் தந்து நம்ம உயர்த்தினே போவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மைக்கு 17 வயசுல அடிமையா யோசிப்பு வராரு. 13 வருஷம் அங்க எகிப்துல இருக்கிறாரு. அதை வேற 2 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. கரெக்டா 30வது வயசுலதான் பார்வோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவு தேவன் உருவாக்கி அழகா மேன்மையா மகிமையா அப்படி ராஜாவாய் பிரபுவாய் மேன்மையாய் தேவன் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க தானியேல் தீர்க்கதரிசியோடைய வரலாறும் அப்படிதான். பாருங்க அடிமையை கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள்ல ஒருத்தர் தான் தானியேல். பாருங்க ராஜா என் கனவையும் சொல்லுங்க இதையும் சொல்லுங்கன்னா ஒருத்தரும் சொல்ல முடியாது. தேவர்களை தவிர வேறு ஒருத்தரும் சொல்ல முடியாதுன்னு அத்தனை பேரும் கை வச்சுட்டாங்க. நீங்க வேணா சொப்பனத்தை சொல்லுங்க அர்த்தம் சொல்றோம். உடனே அவனுக்கு கோவம் வந்து என்ன சொல்றான், அப்புறம் எதுக்குடா நீங்க எல்லாம் ஞானிங்க அறிவாளிங்க எல்லாம் தெரிஞ்சவங்க நான் எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க பாருங்க அவங்க எல்லாம் கனப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரிகளை வாசிச்சோம்னா அந்த மந்திரவாதிகளையும் சூரியக்காரர்களையும் ஞானிகளையும் அப்படி கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு என்ன சொல்ற, அவ்வளவு பேரையும் கொள்ளுங்கடா அப்படிங்கிறது. எதுக்கு இருக்கிறீங்க, வேண்டாம் எல்லாரையும் கொல்லுங்க. எந்த அளவுக்கு அவன் கடுப்பாய் போயிருக்கான். உடனே தானியேல் தீர்க்கதரிசி அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சொல்றாரு, ஓடி போயிட்டு அந்த அதிகாரியை பார்த்து பேசுறாரு, ராஜாட்ட பேசணும், எனக்கு ஒரு 3 நாள் தானம் கொடுங்கன்னு கேட்கிறேன். பிறகு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. தேவன் திட்டமும் தெரியுமா தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன கனவு கண்டாருன்றத அழகாக சொல்லி கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க இவர் தேடி வந்து சொன்ன உடனே நான் ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே உயர்ந்த பதவியில் தூக்கி வைக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி அவர் ஜீவனுள்ள காலம் எல்லாம் பிரதானிகளில் மகா பிரதானியா. பாருங்க அவங்க பாபிலோன்ல வந்து 3 பிரதானிகள், எல்லா பிரதானிகளுக்கும் மேல 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்லயும் முதன்மையானவரா. அப்புறம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அப்படிதான் தானியேல் இருக்கிறார். ராஜாக்கள் மாறிட்டே இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் போனாரு, அவர் பையன் அவர் போனாரு, அடுத்தது ஒருத்தர் வராங்க. கோரேஸ் ராஜாவோட காலத்துல நடந்ததுதான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். ஆனா ராஜாக்கள் போறாங்க. தானியேல் ஸ்டாண்டர்டா அப்படியே அந்த ஸ்தானத்துல அப்படி தெய்வம் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய 3ஆம் வருஷத்துல பாருங்க தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பாருங்க அது தரிசனத்தின் பொருளையும் அவர் அறிந்து கொள்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு தெளிவா அர்த்தத்தோட புரியாம இல்ல, அப்படி ஒரு நீண்ட யுத்தமா இருக்கலாம். அந்த யுத்தத்தின் காரியங்களையும் அதனுடைய காரியங்கள்லாம் என்ன எல்லாம் தெளிவு பொருள் எல்லாம் அப்படியே அவரு அறிந்து கொள்ளுகிறார். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அவ்வளோ பயங்கரமா இருக்கு அந்த காரியங்கள் தரிசனம். 3 வாரம்னா என்ன, மொபைல் 21 ஒரு 21 நாள் அவர் என்ன பண்றாரு, துக்கித்துக் கொண்டு இருந்தாராம். என்ன இந்த அளவு பயங்கரமா இருக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இந்த 3 வாரம் தானியேல் தீர்க்கதரிசி ஒரு உபவாசம் இருக்கிறார். என்ன உபவாசம், முழுசும் சாப்பிடாம இல்லை. அது சொல்ல பாருங்க, ருசிகரமான பதார்த்தங்களை நான் சாப்பிடல, நல்ல விதவிதமா நல்ல ருசியா நல்ல ஆக்கி நல்ல சம்பரமா சாப்பிடல. எல்லா நாளும் இல்லை, இந்த 3 வாரங்கள் மட்டும்தான் அவர் சொல்றார் குறிப்பிட்டு. இல்ல உடனே எல்லா நாளுமே அப்படியே சாப்பிடக்கூடாது, அது பாவம் அப்படிங்கிற கூடாது.
பிறகு அது ஒரு ஒருத்தல் மாதிரி, ஒரு உபவாசம் மாதிரி, முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியல. ஏன்னா அவர் பணிகள்லாம் செய்யணும். அவர் முழுவதுமா சாப்பிடாம உபவாச நாட்களும் நம்ம குறித்து வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அப்படி ருசிகரமான உணவுகளை தவிர்த்துட்டு, வாசனை திரவியம் சென்ட் பூசுறதை தவிர்த்துட்டு, இறைச்சி புசிக்கிறத தவிர்த்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இறைச்சியே புசிக்க முடியாது, அரண்மனை பூஜனத்தில் இருக்கிற இறைச்சி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. தானியேல் அடிமைத்தனத்துல ஒரு சிறு பிள்ளையாண்டான ஒரு வாலிப பிள்ளையா பாபிலோனுக்கு வரும்போது, ஆனா இங்க இப்ப பாருங்க, தானியேல் அப்படியே அவ்வளவு உயர்த்தப்பட்ட பின்பு காரியங்கள் எல்லாம் மாறி இருக்குது. அங்க பாருங்க, இறைச்சி நல்லா சாப்பிடுற அளவுக்கு அந்த காரியங்கள் மாறி இருக்குது. பாருங்க, இந்த 3 வாரங்கள் தான் அவர் இறைச்சி சாப்பிடாம இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனிதர்கள் தேவ பிரசனத்தோடு, தேவ வல்லமையோடு, தேவ அபிஷேகத்தோடு அப்படியே அவங்க நடக்கும் போது, அங்க தேவனுக்கு பிரியமான காரியங்கள், அப்படியே அட்மாஸ்பியர், தேவனுக்கு பிரியமான சூழ்நிலை, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உருவாயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு பரிசுத்த மண்டலம் அப்படியே பரவிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்கள்ல, ஒரு மூடத்தனமான காரியங்களையோ பின்னோக்கின காரியங்களையோ அவங்க இழுத்துட்டு போகாம, தேசத்தின் முன்னேற்றத்துக்காக, உயர்வுக்காக, பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக, நல்ல ஜனங்களுடைய நல் வாழ்வுக்காக, முன்னேற்றத்துக்காக தேவையான காரியங்கள் எல்லாம் அப்படி அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். ஒரு தாய் தகப்பன் இருதயம் போல. பாருங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மனசு வருதா? எந்த சூழ்நிலை நம்ம பிள்ளைங்க எப்படியும் நல்லா இருக்கணும், எப்படியாவது கொஞ்சம் முன்னேறணும், எப்படி நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு கனமா மகிமையா மேன்மையா ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு நம்ம எந்த அளவு நம்ம பிரயாசப்படுறோம், ஆசைப்படுறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒத்தாசம் பண்றோம், அறிவுரைகள் சொல்றோம். பாருங்க, அப்படிதான் பாருங்க, அந்த தேவ ஆவியான நிரம்பின மனிதர்கள் பதவிகளில் இருக்கும் போது பாருங்க, அவங்க இருதயம் எல்லாம் தேசத்தின் முன்னேற்றத்துக்கான காரியங்கள்லயே இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலையும் அதுதான் வாசிக்கிறோம், அப்படியே உலக வரலாறுலையும் நம்ம அதுதான் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் அப்படி அந்த அளவு மகிமையான தரிசனங்களை அப்படி தீர்க்கமா காண்பித்து தேவன் அப்படி நடத்துறாரு. பாருங்க, அப்படி அவரு அதுக்கு தகுந்து அவ்வளோ வேலைகள் இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசி தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வச்சு அப்படி முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிச்சிருக்கிறார். 3 வேளையும் அனுதினமும் தவறாம. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செஞ்ச வேலைகள்லையும் அவர் அப்படியே ஜெபமே பண்ணிட்டு இருந்தாரு, தேவன் ஆராதிச்சுட்டே இருந்தாருன்னு இல்ல. செய்த வேலைகளையும் குறைவையே கண்டுபிடிக்க முடியல. அவரை எப்படியாவது தள்ளிடணும் அப்படியே எதிரா அப்படியே சரிகளை பார்த்துட்டேவும் ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருந்தானுங்க. பாருங்க, வேலையில எந்த வேலையில குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், எதை செய்யாம விட்டாரு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு அப்படியே கண்ணுல வழக்கணும் ஊத்திட்டு தேடினாலும் ஒன்றும் கிடைக்கல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கெபியில தூக்கி அவரை போடும்போது கூட அப்ப இருந்த அரசன் ஆச்சரியத்தோட வந்து நைட்டு தூக்கி போட்டவரை காலையில வந்து சிங்கக்கெபிக்குள்ள அவ்வளவு சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு மனுஷனை தூக்கி உள்ள போட்டுருக்கு. அந்த ராஜா வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? பாருங்க, அவருக்குள்ள எந்த அளவு நம்பிக்கை பாருங்க. அவர் இடைவிடாம தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பாரே. பாருங்க, அப்பா தேவனை அப்படியே துதிச்சுட்டே மகிமைப்படுத்திட்டே ஒரு பணிகளை செம்மையா செஞ்சுட்டே இருந்திருக்கிறார். பாருங்க, அதை அரசன் கவனிச்சிருக்கிறார். அது சொல்றாரு, உடனே நீ அப்படி தேவனை தேடிட்டே இருந்தே உன் தேவன் உன்னை காப்பாத்தினாரா? உடனே தானியேல் உண்மைக்கு அப்படி கேட்கறதுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை. அவருக்குள்ள என்ன அந்த நம்பிக்கை இருந்திருக்கு? தானியேல் கண்டிப்பா செத்திருக்க மாட்டாரு, எப்படியோ தெய்வம் அவருடைய தெய்வன் அவரை காப்பாத்தி இருப்பாரு. அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த ராஜாவுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லை யோசிச்சு பார்த்தோம்னா, நைட்டுக்கு உள்ள போட்டாச்சு,
சிங்கங்கள்லாம் அதுவும் பட்டினியா போட்டு இந்த தண்டனை கொடுக்கும்போது சிங்கத்தெல்லாம் உலகறியா பட்டினியா போட்டு உள்ள போட்டு வச்சிருப்பானுங்க. அதுவும் அவனுங்க சதி பண்ணி எந்த விதத்திலையும் குற்றம் பிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த ஜெபிக்கிறதையே ஒரு பாவம் மாதிரி அப்படி சட்டமா அதை கொஞ்சம் ஒரு 30 நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஏற்றி அப்படி கொண்டு வந்து அப்படி உள்ள போடுறானுங்க. முழுசும் சதியில தான் கொண்டு வந்து அப்ப எந்த அளவு அதுல காய போட்டு உள்ள போட்டு இருந்திருப்பானுங்க. உள்ள வந்தவொன்னு நொறுக்கிடணும், தானியே எலும்பு கூட மிஞ்சக்கூடாதுன்னு போட்டிருப்பானுங்க. பாருங்க, இவர் வந்து கேட்கிறாரு, தானியேலே உன்னை தேவன் தப்புவித்தாரா? சொல்றாரு, ஆமா ராஜா, தேவன் என்னை தப்புவித்தார். ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாகவும் தவறுகள் செய்யல, உமக்கு முன்பாகவும் நான் தவறுகள் செய்யல, உலக பிரகாரமா சட்டப்படியும் நான் தவறுகள் செய்யல, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமும் நான் செய்யல. தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு உடனே அவரை தூக்கி வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவ்வளோ பேரையும் குடும்பத்தோடு தூக்கி உள்ள போடலாம். அவங்க கீழே வந்து விடுறதுக்கு முன்னாடி சின்ன ஏறி அடிச்சுட்டு இருந்தது. தேவன் எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் பாதுகாத்து மேன்மைப்படுத்தியே தான் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன மேன்மைகள்ல தேவன் அப்படி ஸ்டாண்டர்டா மேன்மையில வைத்திருந்தாலும் அவர் இருதயம் பாருங்க தேவனை விட்டு விலகி போகவே இல்லை. அந்த ராஜ மேன்மையோ, அந்த சம்பிரமமோ, அந்த செல்வமோ, அந்த ஐஸ்வர்யமோ, அந்த அதிகாரமோ தேவனை விட்டு விலகி போறதுக்கு அவருக்கு அது காரணமா இருக்கவே இல்லை. பாருங்க, அதான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுக்கு பிரியமா வாழ்றவங்க வாழ்ந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அந்த அளவு கருத்தா தேவ ஆமையான ஒரு சின்ன சாட்சி ஞாபகப்படுத்தி கொடுக்கிறாரு. ஊழியம் செய்யும்படி ஏதோ ஒரு கதை எடுக்கிறதுக்கு போகும்போது பாருங்க, அந்த எடுக்கிறவங்க சொன்ன சாட்சி இது. டிராக்ஸ் தேவைப்பட்டுச்சான். ஊழியக்காரங்க மாதிரி பைஜாமா அந்த பேக்கை போட்டுட்டு அதில் கொஞ்சம் டிராக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லா பொருளும் தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. அந்த டிராக்ஸை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இப்போ திரும்பியும் அவ்வளோ தூரம் போய் எங்கேயோ அவுட்டர் போயிட்டு இருக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு. கிராம பகுதி மாதிரி இடம் வேணும் அந்த கதைக்கு தக்கனேன்ட்டு. இப்போ நம்ம டிராக்ஸ் எங்கே போய் தேடி பிடிச்சி எடுக்கிறது? நம்ம எடுத்துகிட்டு வரணும், இல்லை வர வைக்கணும்னாலும் அவ்வளோ லாங்கில் இருந்து வரணுமே. ஆனா அந்த கதையை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஆளை நியமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவரு சொன்னாலும் அவனை இல்லை என்கிட்ட டிராக்ஸ் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா. எப்படி உங்ககிட்ட இருக்கும்? இல்லை, நான் எப்பயும் என்னோட 2 வீலர்ல பாக்ஸ்ல எப்பயும் நான் வச்சிருப்பேன். எங்க கூட்டமா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதனால நான் எப்பயும் என் பாக்ஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்து அவ்வளோ டிராக்ஸ் கொடுக்குறாங்க. ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊழியக்காரங்க சொல்லும் போது அப்படி மேன்மையா ஆச்சரியமா. அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். நமக்கு வெளியே இருக்கணுமா, அவங்க சினிமாக்காரன் தானே, அவங்க ஏதோ சினிமா படம் எடுக்கிற டைரக்டர் தானே. பாருங்க, அப்ப அந்த மாதிரி ஆட்கள் என்ன கதை, கேவலமான கதை, நல்லாத கதை, அசிங்கமான கதை, தவறான கருத்துள்ள கதை எடுப்பாங்களா? நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. பாருங்க, அவரால இயன்ற ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மைக்கு அந்த இருதயங்கள் தேவனோட இருந்துச்சுன்னா அது எப்பயுமே பாத்தீங்கன்னா அது ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கும். தேவனுக்கு பிரியம் இல்லாத அருவருப்பான காரியங்கள் செய்யாது. தேவன் எந்த இடத்துல எந்த அதிகாரத்துல நம்மளை வச்சிருக்காரோ அதை கொண்டு என்ன நன்மைகள் செய்ய முடியும், என்ன சரியான காரியங்கள் செய்ய முடியும், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் தான் அந்த ஊழியம் செய்யற பிள்ளைங்க எல்லாம் யோசிச்சாங்க, ஐயோ நம்ம கூட இந்த மாதிரி செய்யறது இல்லையே, நம்ம கூட இப்படி செய்யறது இல்லையே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. அப்படி 5-6 வாசிக்கலாம். என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் வடிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீப
சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தேதியோடு எழுதுறாரு. அவரு என்ன சொல்றாரு? 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதற்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலே இருந்தேன். பாருங்க, அந்த தேதியில அந்த இதற்கேல் என்ற அந்த ஆற்றங்கரையில தான் இந்த தரிசனத்தை தானியேல் பார்க்கிறார். என்ன? என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து, பாருங்க அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாராம்? சணல் ட்ரெஸ் போட்டுக்கிறாராம். தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். சணல் வஸ்திரம் போட்டு தங்க கச்சை கட்டி இருக்கிறார். பெல்ட் மாதிரி தங்கத்துல போட்டிருக்கிறார். யோசிச்சு பார்த்தோம்னா சணல் ட்ரெஸ் போட்டு யாராவது தங்க கச்சை கட்டுவாங்களா? சணல் ட்ரெஸ் சாக்கு ஆடை எதுக்கு அடையாளம்? உபவாசத்துக்கும் தாழ்த்துறதுக்கும், தன்னை அப்படியே தாழ்த்தி உபவாசத்து தேவனை தேடுறதுக்கு. பாருங்க, அங்க வந்திருக்கிற அந்த புருஷன் அப்படி நிக்கிறவரு தானியேல் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பார்க்கிறாரு, அப்படி சணல் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, அப்படி தங்கத்துல பெல்ட் மாதிரி இடைக்கச்சை கட்டி இருக்கிறாரு. சொல்றாரு, அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சாம்? படிக பச்சை போலவும். அவர் சரீரமே எப்படி இருக்கு? படிகை பச்சைன்னா அப்படியே அந்த மரகதம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அந்த லைட் கிரீன் மாதிரி அந்த மாதிரி இருக்குதான். அவருடைய முகம் எப்படி இருக்குதான்? மின்னலின் பிரகாசத்தை போலவும். முகம் எப்படி இருக்குது? மின்னல் வெட்டினா எப்படி ஒரு பிரகாசம் அப்படி இருக்குது. அவருடைய கண்கள் எப்படி இருக்குது? எரிகிற தீபங்களை போல. கண்ணை யோசிச்சு பாருங்க, இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா பார்க்கும் போதே நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். இல்லை எப்படி ஒரு அவர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சணல் போட்டிருக்கிறாரு, இடுப்புல தங்கத்துல பெல்ட் போட்டிருக்கிறாரு, அப்படியே அவர் உடல் எல்லாம் படிக பச்சை மாதிரி இருக்கிறாரு, முகம் அப்படியே மின்னல் மாதிரி பிரகாசிக்குது. அல்லேலூயா. அவர் கண்கள் அப்படியே எரிகிற தீபங்கள் போல அப்படி அந்த அளவுக்கு ஒளியுது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும். வெண்கலம் கிட்டத்தட்ட தங்கம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை தங்கம் மாதிரி தான் நல்லா இது பண்ணிலாம் வச்சா தங்கம் எது வெங்காயம் எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவு தான் இருக்கும். பாருங்க, அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் எப்படி இருக்குதான்? நல்ல துலக்கப்பட்ட நல்ல பலபலன்னு இருக்கிற வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜன கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருத்தர் பேசுற சத்தம் ஒரு கூட்டமா ஜனங்க நினைத்து ஆரவாரம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குதான் அந்த சத்தம். ஆரவாரம்னா என்னது? இந்த கிரிக்கெட்லாம் 4, 6 எல்லாம் அடிச்சாங்கன்னா கத்துவாங்க பாருங்க. அதுவும் ஜெயிச்சிருச்சுன்னா கத்துவாங்க பாருங்க ஒரு சத்தம். அதுவும் பழைய காலத்துல இந்தியா பாகிஸ்தான்லாம் ஆடும்போது இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு சத்தம், அவ்வளவுதான். அந்த சத்தம் செடி கிழிச்சிட்டு வரும். அந்த மாதிரி ஆரவாரம்னா அதுதான் ஆரவாரம். ஒரு ஜன கூட்டமே ஆரவாரம் பண்றது போல இருக்குதான் அந்த அவர் ஒருவர் பேசுகிற சத்தம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனிதரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் திறனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு திறனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் உப்புற விழுந்து கிடந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னம் எந்த அளவு நிரம்பி இருக்குது. ஒரு கூடுதல் மகிமையோட நிரப்பும் போது பாருங்க, அங்க கூட இருந்தவங்களும் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆனா ஓடி நடுநடுக்கி ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களாம். பாருங்க, இவர் தனியா நிற்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, இவர் ஓடல, ஒளி இல்லை. பாருங்க, அந்த கூடுதல் மகிமையை நின்று பார்க்கிற அளவுக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு தானியேலும் தகுதியா இருக்கிறாரு. அவரே எப்படி இருக்கிறாரு? நிக்கிறதுக்கு பலன் இல்லையா, அப்படியே தூங்கின மாதிரி அப்படியே முகம் குப்புற விழுந்துச்சாராம். அல்லேலூயா. திறனே இல்லாம அப்படி நிக்க முடியல. உண்மைக்கு கூடுதல் நம்ம தேவ மகிமையில முழுவதும் இறங்கி வந்தாருன்னா
ஒருத்தரும் இருக்க மாட்டோம், ஒருத்தரும் இருக்க மாட்டோம். சீனாய் மலையில தேவ பிரசன்னம் கொஞ்சம் கூடுதலா இறங்குது. அந்த மலையே அக்கினி புகை காடா அப்படியே நடுங்குது. தேவ பிரசனத்தை தாங்க முடியாம பிறகு ஒரு மலையே அப்படி நடுங்குதுன்னா மனிதர்கள் என்ன ஆகுறது? ஆனா மோசே தீர்க்கதரிசி அந்த மலையின் உச்சியில தான் நின்று தேவனோட பேசி 10 கற்பனைகளை பெற்றுட்டு வர்றாரு. யோசுவா அதே மலையில தான் நடுப்பகுதியில அவரும் அதே மலைப்பகுதியில தான் நின்றுட்டு இருக்கிறாரு. சேர்ந்து இறங்கி வரும்போதுதான் சேர்ந்து இறங்கி வராங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா தூரமா இருந்த அவ்வளோ கூட்ட ஜனம், இஸ்ரவேல் ஜனம் முழுசும் மோசே தீர்க்கதரிசி வந்தோடனே என்ன சொல்றாங்க? ஐயோ, இனி நாங்க தேவனுடைய சத்தத்தை நேரா கேட்க வேணாம், கேட்டா செத்தே போயிடுவோம். என்ன இடி முழக்கம் மாதிரி பாருங்க, இப்படிதான் இருக்கும் தேவனுடைய சத்தம். ஒரு ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போல இருந்தது. இந்த மாதிரி அப்படியே அது இடி முழக்கம் மாறி தேவன் அந்த 10 கற்பனைகளை பேசுறத அவ்வளோ ஜனங்களும் காதார கேட்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படியே இருதயமே கொலையே நடுங்குது. அந்த அளவு தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம். பிறகு வந்தோன்னு சொல்றாங்க, நாங்க இனி நேரம் கேட்க வேண்டாம், நீங்க கேட்டு கேட்டு சொல்லுங்க போதும். மோசே தீர்க்கதரிசி, மோசே ஐயா, நீங்க அப்படி கேட்டு சொன்னீங்கன்னா போதும், நாங்க கேட்க வேணாம், கேட்டோம்னா நாங்க செத்துடுவோம் போல. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அதுவே தேவன் குறைச்சி இறங்கி வந்த மகிமை தான். ஒரு முழு மகிமையில யாரையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா, அது நிற்கவும் முடியாது. அது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கூடுதலா மகிமைக்கே நம்ம மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இன்னும் வேற சமூகத்திலேயே இருக்கிறவங்களுக்கே எப்படி இருக்குது? இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற, தேவனை அப்படியே எப்பொழுதும் தேடுகிற, தேவனுடைய கற்பனைகளின்படி கருத்தா வாழ்ற அப்படி தேவ மனிதர்களுக்கே அப்படிதான் இருக்குது. அப்படியே நித்திரை அடைந்தவர்கள் போல அப்படியே ஒரு பாவத்துல விழுந்து கிடக்கிற மாதிரி தான் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவன் நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம அளவுக்கு இறங்குறாரு. ஓரளவுக்கு நம்ம ஒரு பிரசன்னத்தை உணர்ற அளவுக்கு தேவன் நம்மோட இருக்கிறாரு, நம்மளை நிரப்புறாரு, அப்படி உலாவுறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிரப்புறாரு, நடத்துறாரு, காண்பிக்கிறார், பார்க்க முடியுது. அல்லேலூயா, அவர் அனுபவிக்க முடியுது, பெற்றுக்கொள்ள முடியுது. ஆமென், அல்லேலூயா. தரிசனங்களை கொடுக்கிறார், அதுக்கு அர்த்தத்தையும் பொருளையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தீர்க்கதரிசி எந்த அளவு தேவ மகிமையை ருச்சிட்டே இருந்தவர். அவர் இன்னும் கேட்பாரு, இன்னும் அதிக மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்ப கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்வாரு, என் முழு மகிமையெல்லாம் பார்த்து ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன், அப்படியே என் கண் மலையின் வெடிப்புல வச்சு என் கரத்தினால உன்னை மூடி நான் அப்படியே கடந்து போவேன், என் பின்புறத்தை மட்டும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்றேன். அந்த பின்புற மகிமைய காமிக்கிறதுக்கே மோசேவை அந்த அளவு மூடி மறைக்க வேண்டியதா இருக்குது தேவனால. நம்ம ஆசாரத்துல அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எங்கேயும் அப்படிதான் தானியேல் தீர்க்கதரிசி அப்படியே முகம் குப்புற அப்படியே தூக்குனவர் மாதிரி அப்படியே பலன் இல்லாம அப்படியே நிற்க முடியாம அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவர் சத்தம் அப்படியே ஒருத்தர் பேசுற சத்தம் ஜனத்தின் ஆரவார சத்தம் மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே முகம் குப்புற தூங்குற மாதிரி விழுந்துறாரு. தொடர்ந்து வாசிப்போமே. இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் இடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாது. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே பாருங்க, ஒரு தேவ ஒத்தாசை இறங்கி வருது. அவர் தூக்கி நிறுத்துறாரு, எழுந்துச்சு நிக்கிறாரு. பயப்படாதீங்க, தானியேலே பயப்படாத,
இதோ உனக்கு சொல்றதுக்கு தானே, அறிவிக்கிறதுக்கு தானே, தெரிவிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவரை திடப்படுத்தின உடனே சொல்ல பாருங்களேன், பிரியமான புருஷனாகிய தானியேலே. கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறாரு? பிரியமான புருஷனாகிய தானியேலே. தானியேல் எந்த அளவு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து வந்த தூதர்களா இருந்தாலும் சரி, அது பரிசுத்தவான்களோ பரிசுத்தவாட்டிகளோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேசுறது அப்படியே தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்லிவிட்டதுதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. பாருங்க எந்த அளவு சொல்றாரு, மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போன வார்த்தை தியானிச்சோம்ல, மனப்பூர்வமா சிநேகிப்பேன். ஆமென். அப்படிதான் பாருங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, இப்போது நான் உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாய் இருந்து கால் ஊன்றி நெல் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். நான் சொல்ற வார்த்தைங்க மேல கவனம் வைங்க, எந்திரிச்சு நெல்லுங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன்னை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அல்லேலூயா. பாருங்க, இவர் 21 நாள் ருசிகரமானதை புசிக்காம, அப்படியே சென்ட் அடிச்சுக்கிறாம, கறிலாம் சாப்பிடாம, இறைச்சி சாப்பிடாம தேவனை அப்படி நோக்கி இன்னும் கொஞ்சம் விசேஷமா ஜோம் பண்ணிக்கிட்டு தன் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாருங்க, முதல் நாள் நீங்க தேவனை நோக்கி உங்க இருதயத்தை செலுத்தணும் போதே பதில் வந்துருச்சுங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம பேசுற வார்த்தைகளை, நம்ம செபிக்கிற வார்த்தைகளை தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். படைத்த தெய்வம், மகத்துவங்களின் தெய்வம். பாருங்க, அவர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு முன்னாடியே தானியேலால நிற்க முடியல. பாருங்களா, அப்ப எந்த அளவுக்கு தேவன் மகிமையும் வல்லமையும் ஆனவர், அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நம்ம வார்த்தைகளை கேட்கிறாரு. நீ பேசுவப்பா, நான் உடனே மறுமொழி கொடுப்பேன்ப்பா. நீ கூப்பிடுவப்பா, அதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன்ப்பா. உன் கூடயே இருந்து நடத்துவேன்ப்பா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இவர் கூப்பிட்டாராம், முதல் நாள் கூப்பிட்ட உடனே தேவன் வார்த்தையை கேட்டுட்டாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். தேவனுக்கு ஒரு பேரு, என்ன பேரு? ஜெபத்தை கேட்கிறவரே. எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி அழுது ஜெபிக்கிறாரு. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி நீ மறிச்சிருவாப்பான்னு சொல்லிட்டு போனவர் அரண்மனையை விட்டுட்டு வெளியே கூட போயிருங்க. அந்த முற்றத்துல இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுது, போ, திரும்பி போ, நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கேன் என் மகனுக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி உடனே திரும்பி வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பதில் கொடுக்கிறவர் தேவன். முதல் நாளே பதில் வந்துருச்சு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமே. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நாளே தேவன் பதில் கொடுத்துட்டார். நான் அந்த பதில் எடுத்துட்டு நான் உன்கிட்ட வந்தேன்பா. வரும்போது இந்த பெர்சிய ராஜ்யத்தோட அதிபதியா இருக்கிற சத்ரு என்று போராடிட்டு இருந்தான். பரலோகமும் பரலோக காரியங்களும் மகிமையும் மேன்மைகளும் ஆனவைகள். ஆமென். அல்லேலூயா. நம்ம விளங்கிக்கிற முடியாத அளவுக்கு மகிமையும் மேன்மையும் ஆனவைகள். இப்ப சொல்றாரு, பதில் வந்துச்சு, கொண்டு வந்தேன். அவன் என்னோட 21 நாளா போராடிட்டு இருந்தான். பின்னாடி என்ன சொல்றாரு, 21 நாள் போராடிட்டு இருந்தான். எனக்கு உதவியா யாரு வந்தாரு? மிகாவேல் வந்தாரு.
மிகாவேல் தேவ தூதன் தான் யுத்த தேவ தூதர்கள், பலத்த மகிமையின் தேவ தூதர்கள். நம்ம வேதத்துல அநேக இடங்கள்ல மிகாவேலை குறிச்சு வாசிக்கும் போது அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே பாருங்க என்ன ஏன் பாருங்க ஏன் அதுதான் நம்ம ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. பதில் வர்ற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். தானியேல் தீர்க்கதரிசிக்கு தெரியாது முதல் நாளே பதில் கிளம்பிருச்சு ஆண்டவர்கிட்ட இருந்துன்னு. தூக்கிட்டு வராது ஒருத்தர் அப்படின்னு தெரியல. ஆனா இவருக்கு பதில் வந்து கிடைக்கலனால இவர் ஜெபத்தை நிறுத்தல. 21 நாளா இவர் விடாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். தேவன் நம்ம பாருங்க உடனே இன்னும் 21 நாளாகி தானியேல் ஜெபத்தை நிறுத்த மாட்டேங்கிறாரு. சோத்திர சத்தம் வரும்னு பார்த்தா இன்னும் ஜெப சத்தமே வந்துட்டு இருக்குது. என்ன பாரு அப்படின்னு பார்த்தா உடனே மிகாவேல் வராரு. பாருங்க அவனை நிர்மூலம் பண்ணி ஒரு அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அழகா இவர் வந்து அந்த பதிலை கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு ஜெபிக்கும் போது நம்ம பதில் பெற்று கொள்ளலன்னு தெரியுதுன்னா அந்த காரியத்தை குறிச்ச விண்ணப்பத்தை ஜெபத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. பதில் பெறும் வரை நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கணும். தேவ சமூகத்துல தெரியப்படுத்திட்டே தான் இருக்கணும். விண்ணப்பம் பண்ணிட்டே தான் இருக்கணும். சோத்திரங்களை செலுத்தி சோத்திரங்களோடு கூட விண்ணப்பங்களை தெரியப்படுத்திட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பதில் வந்துருச்சு. ஆமென். மகிமையா மேன்மையா பதில் வருது. ஆமென். அல்லேலூயா. இது பெரிய காரியம், தேசங்களின் காரியம், அப்படி வரப்போகிற காரியம்ன்றதுனால இது இவ்வளவு நாளும் இவ்வளவு காரியங்கள் எடுக்குது. ஆனா நம்ம குடும்பங்களின் காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்ம அப்ப நம்ம துதிக்கவும் செபிக்கவும் அப்படியே என்ன காரியங்களுக்காக பதில் வரணுமோ அந்த குறிப்புகளுக்கு நம்ம பதில் பெறும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும். அப்ப பாருங்க எது தடுத்து வச்சிருக்கிறோம் அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்குறதுக்கு தேவனே ஒத்தாசைகளை அனுப்புவார். பாருங்க இவருக்கு ஜெயம் எடுக்க முடியல. ஆனா மிகாவேல் வந்தாருன்னா வெட்டி தள்ளிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இது நிறைவேறதுக்கு இன்னும் நாள் செல்லும். நீங்க சீக்கிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் எவ்வளோ முன்னாடி உள்ள காலம். நல்லா பாருங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அவங்க உடனே நடக்குமோ அப்படின்னு நினைக்க கூடாது. எவ்வளவு தெளிவான வெளிப்பாடுகளா கால குறிப்புகளோடு கொடுக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த வேதம் சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே சத்தியம். ஒவ்வொரு காரியங்கள்லயும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படிதான் நிறைவேறிட்டு வருது, நிறைவேறிட்டு இருக்குது, இன்னமும் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விளங்காததுனால சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறதுனால நம்ம வேணா சில காரியங்கள் பெற்றுக்கொள்ளாம இருக்கோமே தவிர வேதத்துல பிழை இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிற விதங்கள்லையும் நம்ம அறிவுலையும் நம்மளுக்கு வெளிப்பாடுகள் இல்லாததுனாலையும் தான் அந்த குறைபாடுகள் வருது. சில பேர் தெரியலன்னா எல்லாத்தையும் கொடுக்கிறவர் என்கிட்ட கேளு நான் தெரியப்படுத்துவேன்னு சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கறது இல்லை. இப்ப சில காரியங்கள் நமக்கு புரியல அப்படின்னா உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். சில வெளிப்பாடுகள் கொடுத்தாலும் சரி, இல்லை சில நம்ம குடும்பத்தின் காரியங்களா இருந்தாலும் சரி, என்ன ஆண்டவரே இது எனக்கு புரியவே இல்லை, என்ன செய்யணும், எது செய்யணும், நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. அவர் ஆலோசனை கர்த்தரா இருந்து நிச்சயம் நம்மை நடத்துவார். அவர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் தான் உங்க ஆலோசனை கர்த்தர் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழகா நடத்தணும். அவர்கிட்ட கேட்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. பாருங்க தானியேல் தீர்க்கதரிசி அப்படிதான் அப்படி பதில் வர அந்த 21 நாட்களும் அப்படி காத்து ஜெபம் பண்றாரு. தன்னால இயன்ற அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க ஒரு சென்ட் அடிக்காதது கூட எழுதப்பட்டிருக்கு. பாருங்க பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளவில்லையா. பாருங்க அது கூட ஒரு உறுத்தல் மாதிரி இல்ல. நான் அடிச்சுக்கல, அவரோட பதவியின் மேன்மைக்கு அவர் எப்பயும் சென்ட் அடிச்சுக்குவார் போல. பாருங்க அடிக்கல. நல்ல இறைச்சி சாப்பிடல, நல்ல ருசிகரமான உணவுகள் விதமா வச்சு அரண்மனையில விருந்துக்கு குறைவா இருக்க போது, வகைகளுக்கு குறைவா இருக்க போது பாருங்க சாப்பிடல. எளிமையான ஒரு ஆகாரமா அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஜெபம் இருக்கிறாரு. எவ்வளவு மேன்மையான பதில் வந்து கிடைக்குது. அல்லேலூயா. அதுவும் அவர் வந்து சொல்லும் போதே எப்படி சொல்றாரு, மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின முதல் நாளே பதில் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு மேன்மையின் பாக்கியம், ஆசீர்வாதம்.
தேவன் அப்படிதான் நமக்கும் நம்ம கேட்கும் போதே அதுதான் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேவனுடைய வாக்கு பாருங்களேன், ஏசப்பாக சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேளுங்கப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதுதான், அப்பாட்ட கேட்கணும், அவ்வளவுதான். தானியலுக்கு தான் வெளிப்படுத்தி கொடுப்பாரு, நமக்கு கொடுக்க மாட்டாருன்னு இல்லை, நமக்கு கொடுப்பாரு. அதுதான் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அதுவும் புதிய ஏற்பாடுல நம்முடைய ஸ்லாக்கியம் இன்னும் மேன்மையானது, இன்னும் மேன்மையானது, இன்னும் மேன்மையானது, இன்னும் மேன்மையானது. இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியங்கள் நம்ம நிறைந்திருக்கிறதுனால, அவர் பலி செலுத்தப்பட்டதுனால அதோட நம்ம வாழுகிற காலமும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியமும் கிருபையும் தயவும் இன்னும் மேன்மையும் அதிகமா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம வாஞ்சிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, பிரயாசப்படுறது இல்லை, அக்கறைப்படுறது இல்லை. தானியேல் காலத்துல எல்லாருமா பெற்றுக்கொண்டாங்க பாருங்க, அந்த அக்கறையோட கரிசனையோட தேடின தானியேல் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஏன் இந்த பகுதிகள்லாம் நம்ம வாசித்து தியானிக்கிறோம், நம்ம படிக்க வேண்டிய பாடம் அதுதான். நம்ம தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற, தேவனோடு உறவாடுகிற, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிற, தேவனோட அப்படி தேவ மனிதர்களும் தேவ தூதர்களும் அப்படி இடைப்படுகிற ஒரு மகிமையான வாழ்க்கை நம்மளும் வாழணுன்ற அந்த ஆசை வரணும். அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் வரணும். அந்த தேடுற அந்த ஒரு ஆர்வம் ஆசை வரணும். ஆமென். இயன்றதுல இப்படித்தான் இல்லை. எனக்கு நேர் முழங்கல்ல நிக்க முடியும்னா மணிக்கணக்கா நிக்கலாம். நல்ல நேர கரங்களை 2 கரங்களை உயர்த்த முடியும், எவ்வளவு நேரம் முடியும் உயர்த்தலாம். பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் கூட பாருங்க, தேவ சமூகத்தை அது எவ்வளவு பிரியமா ஏற்றுக்கொள்றாரு. இல்ல தேவ சமூகத்துல அப்படியே தேவனுக்கு அதிகமா மகிமை செலுத்துறது, சோத்திர பலிகள் செலுத்துறது இல்லை. எனக்கு உட்கார்ந்துதான் ஜெபிக்க முடியும். சில நேரங்கள்ல உடம்பு முடியாம இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், படுத்துட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலைகளும் கொடுத்திருக்கிறார்கள் யோசிச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாததுனால உட்கார கூட முடியல, படுத்திருந்து ஜெபிச்ச நாட்களுடைய அந்த ஜெபத்தின் விளைவுகளை ஆண்டவர் காண்பிக்கும் போது கூட அப்படி பிரமிப்பா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த நேரம் நமக்கு முடியலையோ அந்த நேரம் ஒத்தாசைகளை அனுப்புறதுதான் தேவனுடைய இயல்பு. பாருங்க, அதிகமா கொடுப்பாரு. பாருங்க, நிக்க முடியல, முகமுக்குற விழுந்துட்டாரு தானியேல், அவர் தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு பாருங்க, அந்த அவர் சிடப்படுத்தி நிறுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற தீயை அணைக்காதவர். இப்படித்தான் இல்லைன்னா இப்படி போயிருவேன் அப்படிலாம் தேவன் முடியலையா, அதை சரிப்படுத்தி முடியக்கூடிய அந்த கிருபையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நெறிந்து போன நாணலை முடிச்சு போட்டுற மாட்டாராம். பாருங்க, அதுக்கு ஒரு எதனா ஒரு கூட ஒரு கட்டையை சப்போட்டா வச்சு கட்டி வச்சு அதை இன்னும் நல்லா வளர்த்து எடுத்துருவாரு போல. பாருங்க, மங்கி எரிகிற திரியை அணைச்சு போட்டுற மாட்டாராம். ஏன் அது மங்கி எரியுது, கொஞ்சம் திரியெல்லாம் சரி பண்ணணுமா, என்ன தேவைப்படுதா, என்ன இல்லாம இருக்குதா, ஊற்றி பிரகாசமா எரியும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல தான் பார்க்கிறோம், சீஷர்கள் எத்தனை முறை பின்னாடி போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க, உயிர் தெரிந்த கிறிஸ்துவ தரிசிச்சுட்டு கூட பின்னாடி போறாங்க. ஆனாலும் பாருங்க, தேடி தேடி வந்து பிள்ளைகளே நின்று சிறப்படுத்தி பலப்படுத்தி நிப்பாற்றுறாரு. அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு அப்படியே அவருடைய பணி இன்னும் தொடர்ந்து அப்படியே நடந்துட்டே தான் இருக்கு, பரவிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். நம்ம இயன்றதுல நம்ம அவரை தேடி அந்த முழு அன்போட முழு பிரியத்தோட பிரயாசத்தோட தேடுறோம் பாருங்க, அத தேவன் அந்த அளவுக்கு விரும்புறாரு. மேன்மையின் மகிமையின் காரியங்களை செய்யறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்பா நம்மள ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை சொல்லி அப்படி கூப்பிடணும். ஆமென். என் பிரியமான பிள்ளை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பேரை சொல்லி அப்பா கூப்பிடணும். அப்படிதான் நம்ம ஆண்டவரோட நம்ம அப்படியே அந்த உறவு அப்படி இருக்கணும். அல்லேலூயா.
வேதத்தில் அநேக இடங்கள்ல யோவானை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்ல, அன்பாயிருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். பாருங்க, அந்த அன்பு தான், தேவனோட இருக்கிற உறவு தான் அது பெரிய காரியங்களை செய்யுது. கடைசி ராமோஜனத்தின் போது எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏசப்பா மார்புல யோவான் தான் சாஞ்சிட்டு இருக்கிறார். அப்படி மார்புல ஏசப்பா மார்புல சாஞ்சிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த அன்பு ஸ்நேகம். பாருங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. காட்டி கொடுப்பான் உங்கள ஒருத்தன் தான் ஏசப்பா சொல்லும் போது எல்லாரும் கேட்கிறாங்க, நானும் 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 கேட்கிறாங்க. ஒருவேளை நானா இருக்கணும், நானும் அவங்ககிட்ட அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. ஒருவேளை நானா இருந்தானா, ஐயோ நானாண்டவரே நானாண்டவரே அப்படி கேட்கிறாங்க. பேரு சொல்றாரு, அவன் யாருக்கு கேளு, அவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட செய்ய காமிக்கிறான். உடனே யோவான் கேட்கிறாரு, நானும் ஆண்டவரேன்னு கேட்கல, ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பகுதி வாசிக்கும் போது நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அவருக்குள்ள எந்த அளவு திட்டமும் தெளிவும் பாருங்களேன். நான் நிச்சயமா என் இயேசுவை கட்டி கொடுக்க மாட்டேன், ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை அடி வரைக்கும் அந்த அன்பின் அப்போஸ்தலனும் வந்து நிக்கிறார். பாருங்க, அவர்கிட்டதான் தன் தாயா ஒப்பு கொடுக்கிறார், தன் தாய்க்கு மகனா ஏற்படுத்துறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனோட அந்த பிரியமான அந்த உறவு, அந்த நேச உறவு, அந்த அனல், அது எப்பயுமே அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கணும். அதை அணைஞ்சு போது நம்ம விடவே கூடாது. அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். நம்ம ஆத்மா தேவனோட உறவாடிட்டே இருக்கணும். என்ன வேலைகளை செஞ்சாலும் தானியலை போல இடைவிடாம அவங்கெல்லாம் வேலை, எவ்வளவு பெரிய வேலை. ஒரு ராஜாங்கத்தின் முழு நிர்வாகம் அவர்கிட்டதான் இருந்தது. வெறும் அவங்க ராஜ்யம் மட்டும் இல்லை, பாபிலோன் ராஜா அப்படியே போய் தேசங்கள், அநேக தேசங்களை பிடிச்சு அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலங்கள் பாருங்க. அப்படியே ஒரு வல்லரசா இருந்த அந்த பீரியட் பாருங்க. அப்ப தானியேல் அதுல இருக்கிறாரு. எவ்வளவு நிர்வாக வேலைகள் இருக்கும், அவ்வளோ மத்தியிலையும் சோத்திரத்தோட துதியோட அந்த வேலைகளை. அப்ப அவங்க ஞானம் இறங்கிட்டே இருக்கு, அந்த கிருபைகள் பாருங்க. ஆவிக்குரிய ரீதியாகவும் காரியங்கள் வெளிப்பாடுகள் கிடைக்குது பாருங்க. உலக அரசாங்கத்தை நடத்துறதுக்கான தேவையான ஞானமும் அந்த அறிவும் அந்த வெளிப்பாடுகள் கிடைக்குது பாருங்க. அவங்க எல்லா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கான அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா எல்லாத்தையும் நிறைவா கொடுத்து நடத்துறவர். 3 நாளா பிரசன்னம் பண்றாரு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பி விடுறதுக்கு மனசு இல்லை ஏசப்பாவுக்கு. ஐயோ இப்படியா அனுப்பினா வழியில சோர்ந்து போயிடுவாங்களே. உடனே அற்புதமா பள்ளியை பெருகும்படி செய்து அவங்களுக்கு திருப்தியா புசிக்கும்படி கொடுத்துதான் அவங்களை அனுப்புற. ஆமென். அவருடைய அன்பு தாய் அன்பை போல, தகப்பனுடைய அன்பை போல. அந்த அன்பை நம்பி நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாடலாம், ஜெபிக்கலாம், நம்பலாம். அவர் சொல்றது அப்படியே செய்யலாம், கீழ்ப்படியலாம், செயல்படலாம். நம்மளை மிஞ்சி விட்டுற மாட்டாரு, கை விட்டுற மாட்டாரு, ஆபத்துல சிக்க விட்டுற மாட்டாரு. கூடயே இருந்து கண்ணின் கருவழி போலயே பாதுகாத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்ம சைட்ல இருந்து நம்ம தானியேல் போல செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஜெபம், துதி, ஆராதனை, தேவனை விசேஷமா தேடுறது பாருங்க, அது நம்ம செய்யணும். ஆமென். தேவன் விரும்புறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிக்கலாம், வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, ராஜாவே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் இருதயங்களிலும் அப்பா இந்த ஆசையை நீர் வைத்திருக்கிறதற்காய், இப்பொழுது விதைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அப்பா தகப்பனே, நாங்களும் தானியேல் தீர்க்கதரிசியை போல உம்மை அதிகமாய் தேட, அப்பா உன் சமூகத்தில் காத்திருக்க, உங்க வேதத்தை தியானிக்க. அப்பா உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அப்பா எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய தகப்பன் அனுகிரகம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. பிரியமான புருஷனாகிய தானியேலே,
என்று அழைத்தது போல தகப்பனே எங்களையும் பெயர் சொல்லி உமக்கு பிரியம் என்று நீர் அழைக்கும்படி எங்கள் வாழ்க்கைகள் மாறுவதாக. மோசேயை என் தாசன் என்றீர், தாவீதை என் தாசன் என்றீர். என் தகப்பனே தானியேலை பிரியமான புருஷன் என்றீர். என் தகப்பனே எங்களையும் நீர் நேசிக்கிற, பிரியப்படுகிற, சிநேகிக்கிற என் தகப்பனே அன்பு பிள்ளைகளாய், செல்ல பிள்ளைகளாய் என் தகப்பன் மாற்றுவீராக. எங்கள் இருதயங்கள் எப்பொழுதும் உம்மோடு உறவாடி கொண்டே இருக்கட்டும் அப்பா. உம்மை மகிமைப்படுத்தட்டும், ஜெபிக்கட்டும், துதிக்கட்டும். உம்மிடத்திலிருந்து பதில் பெறும் வரை நாங்கள் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை செய்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை அப்படியே அநீதி உள்ள அநியாயக்காரனான ஒரு நியாயாதிபதிய போய் 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 கேட்டுட்டே இருந்தா, இதோ அவனுக்கே ஒரு அழுப்பு வந்து, என்ன இத நம்ம ஒண்ணுமே பதில் சொல்லலனாலும் இவன் நம்மகிட்ட வந்து அகட்டிட்டே இருக்காளே, இவன் நம்மள வந்து தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம இவளுக்கு சீக்கிரத்துல நியாயம் செஞ்சிருக்கோன்னு செய்தார் என்று வாசிக்கிறோமே. தகப்பனே நீங்க சொன்னீங்க அந்த ஓமையை சொல்லிட்டு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி செஞ்சா நான் செய்யாம இருப்பேனா? தேவன் உங்களுக்கு பதில் தராமல் இருப்பாரா? சீக்கிரத்திலே தேவன் உங்களுக்கு பதில் தராமல் இருப்பாரா? நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். இதோ நாம வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே தேவ சன்னிதானத்திலிருந்து பதில் புறப்பட்டது. ஆனா தானியேல் கையில வந்து கிடைக்க 21 நாள் ஆச்சு. ஜபத்தை நிறுத்தாம ஜெபிச்சதுனால மிகவே உதவிக்கு அனுப்பப்பட்டு தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு, தடையாயிருந்த வல்லமைகளை நறுமூலமாக்கி போட்டு, தடையாயிருந்த இருளின் வல்லமைகளை நறுமூலமாக்கி போட்டு தேவனிடத்திலிருந்து வந்த பதிலை பெற்றுக் கொள்ளும்படி அநேகரிடம் உதவி செய்தது போல நம்மளும் அநேக வருஷங்களா நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், நிறைய மாசமா ஜெபிக்கிறோம், நிறைய நாளா ஜெபிக்கிறோம். ஏன் இதுக்கு மட்டும் பதில் வர மாட்டேங்குது? இதோ இன்றைக்கு எல்லாம் பதில் வரப்போகுது. அதுக்குதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்குது. நமக்காக, நம் சார்பில், நம் தடைப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்ளும்படி நமக்காக மிகவே தூதன் அனுப்பப்படுகிறார். என்ன நன்மை அப்படியே சத்துரு பிடிச்சு வச்சது போல, அரஸ்ட் பண்ணி வச்சது போல வச்சிருக்கிறோம். தேவன் விடுவித்து நம்ம பெற்றுக் கொள்ளும்படி தேவன் தம்முடைய பலத்த தூதனாகிய, யுத்த தூதனாகிய மிகா வேலை அனுப்புகிறார். நமக்காய், 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 ஒவ்வொருவருக்காய், 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 ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காய், ஒவ்வொருடைய சபைகளுக்காய், ஒவ்வொருடைய ஊழியர்களுக்காய், ஒவ்வொருடைய தடைகளை நிர்மூலமாக்கப்படுகிறது. நன்றி அப்பா. பதில்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம தானியேல் பெற்றுக் கொண்டது போல பெற்றுக் கொள்ளும்படியாய் நமக்கு தடைகளை நிர்மூலமாக்க தெரியல. தடைகளை நிர்மூலமாக்குகிற மிகவேலின் பலத்த சேனை நமக்காய், நமக்காய், நமக்காய் யுத்தங்களை நடப்பித்து நிர்மூலமாக்கி போட்டு நம் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை மீட்டு தருகிறது. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம், நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம், சோதரித்து பெற்றுக் கொள்ளுகிறோம், உம்மை மகிமைப்படுத்தி பெற்றுக் கொள்ளுகிறோம், உம்மை ஆராதித்து பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை நேசித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி அப்பா, நன்றி. தாயும் தகப்பனுமானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி.
அப்பா நன்றி, அப்பா நன்றி. எங்க சின்ன சின்ன காரியத்தை கூட நீங்க எவ்வளவு பெருசா எடுத்துக்கிறீங்கப்பா. பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை நேசித்து நேசித்து அப்பா எங்களால் ஏன்ற ஊழியங்களை உமக்காய் செய்ய கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ தருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென்.